வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். இது திருப்பல்லாண்டின் பெருமை. நாம் எப்போது வேதத்தை ஓதும்போதும் அதற்கு முன்னால் சுருக்கமான பிரணவம்னு கொண்டாடப்படும் ஓம் என்னும் ஒற்றை எழுத்து சொல்லை கூறுகிறோம். அனைவருக்கும் இதை கற்றுக்கணும்னு ஆசை. ஒரு பெருமை தெரியுமா? அந்த ஓரெழுத்து சொல்லுக்கு அவ்வளவு பெருமை உள்ளது. அதெல்லாத்தையும் தன்னுள் கொண்டிருப்பது தான் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு. இதில் ஒரு பிரணவத்தை சொல்லணும், எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லணும்னால் நிறைய நியமம், நிஷ்டை, ஆச்சாரியனிடத்தில் உபதேசம், இதெல்லாம் பெற்றாத்தான் சொல்கிறதுக்கு முடியும். ஆனால் திருப்பல்லாண்டு அதே கருத்தை தன்னுள் கொண்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நிர்பந்தம், இவ்வளவு நிஷ்டை, இவ்வளவு இத்தனையும் விதிகளெல்லாம் அதுக்கு கிடையாது. சுலபமாக கற்றுக்கலாம், 6 இடத்துலையும் கற்றுக்கலாம், சொல்லி பார்க்கலாம், நிறைய பலம் கிட்டும். ஆகையால் தான் ஓம்ங்கிற பிரணவத்துக்கு சமமாகவே திருப்பல்லாண்டு கொண்டாடப்படுகிறது. இன்னும் என்ன வேணும் சொல்லுங்க? இதை சொல்கிறதுக்கு இப்போ தடங்களே கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் நமோ நாராயணாயா தெரிஞ்சுக்கணும், 8 எழுத்து மந்திரத்தை தெரிஞ்சுட்டு நாம் சொல்லணுங்கிற விருப்பத்தோடு இருக்கும். ஆனால் அது குளிச்சுட்டு சொல்லணுமா, காலங்கார்த்தால் சொல்லணுமா, கல்யாணானவா சொல்லணுமா, ஆகாதவா சொல்லணுமா, ஆண் சொல்லணுமா, பெண் சொல்லணுமா, எத்தனை மணிக்கு சொல்லணும், எத்தனையோ கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு ஆச்சாரியன் குருவனிடத்தில் போய் உபதேசம் பெற வேண்டும், அதுக்கப்புறம் நியமத்தோடு சொல்ல வேண்டும். அவ்வளவு கஷ்டமெல்லாம் திருப்பல்லாண்டுக்கு கிடையாது. இது தமிழ் இல்லையா? வடமொழின்னா அதில் சில கஷ்டங்கள்லாம் கூடவே இருக்க போகிறது. இப்போ மேலே அது மந்திரம், மந்திரத்துக்குன்னு இருக்கிற நிஷ்டை இருக்கணும். ஆனால் இங்கே இது மந்திரமே இல்லையே. திருப்பல்லாண்டு எளிய தமிழ்லன்னா இருக்குது. பெரியாழ்வார் பாடியிருக்கார், நம்ம ஒத்தொத்தருக்காகவும் பாடியிருக்கார். இதுக்கு சாட்சி எங்கே தெரியுமா இருக்குது? சாதாரணமாக சொல்லச்சே இந்த மந்திரத்தை பகவான் அடையணும், முக்தி பெறணுங்கிற விருப்பம் இருக்கிறவா சொல்ல வேணும், சொல்லிடுவா. அது திருமந்திரமாக இருக்கட்டும், சரம ஸ்லோகமாக இருக்கட்டும், துவயமாக இருக்கட்டும், வாசுதேவ மந்திரமாக இருக்கட்டும், விஷ்ணு மந்திரமாக இருக்கட்டும், எத்தனையோ மந்திரங்கள். ஆனால் அந்த கஷ்டம்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு சில பேருக்கு உடம்பு சரி இருக்காது, கீழே உட்காந்துக்க முடியாது, அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறது கூட முடியாது. இப்போது மணை போட்டுண்டு கீழே காலை மடிச்சுட்டு உட்கார்றதுக்கு முடியாது, இப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு முடியாது. சாமி இப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரம் உண்டா கிடையாதா? பார்த்தா அவர்களுக்கெல்லாம்னு சொல்கிறீள். அப்போ எங்களால் அதெல்லாம் முடியல, பண்ணணுங்கிற விருப்பம் இருக்குது, ஆனால் முடியலையே, உடம்பு இடம் கொடுக்கலையோ இல்லையோ. எனக்கு கூட தான் ஏகாதசி பட்னி கிடக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் எத்தனையோ பேர் கூட ஆசையாக இருக்கும். இருந்துட முடியுமானால் எத்தனை பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது, தலை சுற்றி கீழே விழுந்துட மாட்டாளா? எத்தனை பேருக்கு வயசான நோய் வாய்ப்பட்டிருக்கா? முடியல. அப்போ அந்த முடியாதவர்களுக்கு அதுக்கும் சாஸ்திரம் வழி கொடுக்கும். இப்படித்தான் அதை நம்மளை கட்டப்படுத்தவே படுத்தாது. அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் சிரமமாக இருக்குது, பிரணவத்தை சொல்கிறதோ திருமந்திரம் சொல்கிறதோ முடியல. அதுக்கெல்லாம் தான் இப்போ திருப்பல்லாண்டு பிறந்துடுது. எப்போ பெரியாழ்வார் திருப்பல்லாண்டை பாடிட்டாரோ அது திருமந்திரத்துக்கு சமம். இன்னென்ன வேணும்? மந்திரமே நம்ம கையில் கிடச்சா போலே. ஆனால் மந்திரத்துக்கு இருக்கிற கஷ்டம் இல்லாத இது கிடச்சிருக்கு. மந்திரத்தினுடைய பயன்களை கொடுத்துரும், ஆனால் மந்திரம் படுத்தின பாட்டை இது படுத்தவே படுத்தாது. அப்பேற்பட்டது தான் திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டில் 4வது பாசுரத்தை தற்போது பார்க்க போகிறோம். இந்த பாடலால் ஒரு வகைப்பட்டவரை கூப்பிடுகிறார் ஆழ்வார். கிழியே சொல்லியிருந்தேன், பகவானை தவிர மற்றொன்று வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவர்களை 3ஆம் பாசுரத்தால் கூட்டுட்டார். இப்போ சொல்கிறது பகவானையும் வேண்டாம், அவனை தவிர இன்னொன்றுமே வேணும். எது வேணும் தெரியுமா? இப்போ 4ஆம் பாசுரத்தில் இருக்கிறவரும் 5ஆம் பாசுரத்தில் கூப்பிடப்படுறவரும் எதையோ விரும்புகிறா, பகவானை விரும்பலையாம், வேற எதையோ விரும்புகிறா. எதை தெரியுமா? இப்போ நாம் பார்க்க போகிற 4வது பாசுரத்தில் விருப்பம், கைவல்யத்தில் விருப்பம். 5வது பாசுரக்காரருக்கு விருப்பம், ஐஸ்வர்யத்தில் விருப்பம். இவா 2 பேர். 3ஆம் பாடல்காரர் பகவானிடத்திலே விருப்பம், அவருக்கு பகவல்லாபார்த்தின்னு பேர். அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஒத்தொத்தரும் வேண்டிக்கணும்னு சொல்லியிருந்தேன். வேண்டிப்போம், கண்டிப்பாக அந்த நிலைக்கு போவோம். இப்போ நடுவாக இந்த பாட்டில் பாடுறோம் பாருங்க,
இப்போ நாம் பார்க்குற 4வது பாசுரத்துக்காரர் கைவல்யார்த்தி. அப்படின்னா என்ன பொருள்? கைவல்யம்னா அதுக்கு இப்போ யார் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா உலகத்தில் அதுக்கு இப்போ ஆளே கிடையாது. ஏதோ அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருப்பா போல் இருக்கு. அப்படி இருக்கிறவர்களை பெரியாழ்வார் கூப்பிட்டுருக்கார். இன்றைக்கி அநேகமாக உலகத்தில் 2 வகை தான். ஒன்று ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன், இல்லை பகவானை விரும்புகிறவன். இதுவோ அதுவோ 2 பேர் தான். இப்போ நடுவாக இன்னொன்று இருக்கு. இப்போ அவரைத்தான் இந்த பாசுரத்தால் கூட்டுருக்கார். 4ஆம் பாடலில் தன்னை தானே அனுபவித்து கொள்ள வேண்டும். உடல் பிறவி நின்றுடணும், உடல் ஒழிஞ்சுடணும், கர்மங்கள் அத்தனையும் தொலைச்சுடணும், அங்கேருந்து பரலோகத்துக்கு போகணும். அங்கு போய் வைகுந்தத்துக்குள்ளே போய் பகவான் அனுபவித்து சந்தோஷப்பட வேண்டாம். அது இல்லை எனக்கு இலக்கு. ஆனால் எனக்கு இலக்கு தனியாக ஆத்மா சரீரமே இல்லாமல், கர்மங்களே இல்லாமல், சூக்ஷ்ம ஆத்மஸ்வரூபம், மிக உயர்ந்த ஸ்வரூபம், ஆனந்தமயமாக இருப்பார், ஞானமயமாக இருப்பார், எந்த குற்றங்களும் இல்லாதவராக இருப்பார். அந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளுதல். அவர் இன்னொருத்தர் திரும்பியே பார்க்க மாட்டார். உடம்பெல்லாம் கழிச்சுடணும். ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளுதல். இதைத்தான் ஆத்மானுபவம், கைவல்யானுபவம்னு சொல்கிறோம். இவர் இங்கேயும் வரமாட்டார், உடல் இன்பத்துக்கும் வரமாட்டார், பரமாத்மாவனுடைய இன்பத்துக்கும் வரமாட்டார். அந்த பக்கம் போயிட்டா பகவனை அடையணும்னு ஆசைப்படுறவன், இந்த பக்கம் வந்துட்டா உடல் இன்பம், வாயால் சாப்பிடணும், மூக்கால் நன்னா முகர்ந்து பார்க்கணும், தாமரைப்பூவை முகர்ந்து பார்க்கணும், காதால் நன்னா கச்சேரிக்கெல்லாம் கேட்கணும், நன்னா பஞ்சு மெத்தையாட்டம் தொடணும், அப்படின்னு இருக்கிறதெல்லாம் உடல் இன்பம். இது அடுத்த பாட்டில் பார்க்க வேண்டியவர். போன பாட்டில் பார்க்கப்பட்டவர் பகவானே இன்பம் நினைக்கிறவர். இந்த நடுவில் இருக்கிறவர் உடல் இன்பத்துக்கும் வரமாட்டார், பெருமானுடைய இன்பத்துக்கும் வரமாட்டார். ஆனால் இந்த உடலை கழித்த ஆத்மா இருக்கு பாருங்க, தன்னைத்தானே அனுபவிச்சுருப்பார். உயர்ந்த அனுபவம். உடல் இன்பத்தை பார்க்கறச்சே இது மிகச்சிறந்தது. ஆனால் பெருமானை அனுபவிக்கும் இன்பத்தோடு ஒப்பிட்டால் மிக தாழ்ந்தது. இவர் ரொம்ப சுதந்திரமாக இருப்பார். என்ன தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறாரோ இல்லையோ, தானே தானே தானேன்னு இருக்கிறவர். அவரைத்தான் ஆழ்வார் கூப்பிடுறார். இது நடக்க போகிறதில்லே, ஒழுங்காக எங்கள் கோட்டிக்கு வந்து சேருங்கோ, உங்களுக்கு இருக்கிற அகங்காரத்தை தொலைங்கோ, மமத்தையை தொலைத்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு வாங்கோ என்று 4வது பாசுரத்தில் கூப்பிடுகிறார். 7 நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடை பத்தளுள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேன். பகவானை பாடணும் வாங்கோ, வந்து எங்கள் கோட்டியில் சேர்ந்து பல்லாண்டு கூறுமினே, நாம் எல்லாரும் சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாம் வாருங்கோள் என்று கூப்பிடுறார். 7 நிலத்து இடுவதன் முன்னம். 7ன்னு சொன்னால் இந்த உடல், நிலத்திடுவதுன்னு சொன்னால் ஸ்மசான பூமி, இடுகாடு, அதான் நிலம். 7 நிலத்திடுவதன் முன்னம். இந்த உடலை கொண்டு போய் ஆத்மா பிரிந்த பிற்பாடு உடலை கொண்டு போய் செத்தை மூட்டியாகணும். செத்தையில் ஏற்றிடுறாளோ இல்லையோ, அது ஏற்றி உடல் அழிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ஆத்மா எங்கே போக வேண்டும்? எத்தனையோ இடத்துக்கு போகலாம். ஆனால் இவர் என்ன விருப்பப்படுறார்? அடுத்த பிறவியே எடுக்காமல் நானே தனி உலகத்தில் உட்காண்டு என்ன நானே அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறையே, நீ அழிந்தே போனாய். அதுக்கப்புறம் நீ என்னைக்கு மீண்டு விடுதலை அடைந்து பகவான் அனுபவிக்கிறதுக்கு வரப்போற? நீ நீ நீன்னு பார்க்காதே, அவன் இல்லாமல் நீ இல்லவே இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. 7 நிலத்திடுவதன் முன்னம். 100 பொருள் சொல்லலாம். 7 ஸ்தூல சூக்ஷ்ம ரூப சரீரம். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகிறார். அவர் அப்படி அங்கங்கங்கெல்லாம் அலைஞ்சுட்டு அடுத்த பிறவி எடுக்க போகிறார். கடைசியில் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு போய் பிரகிருத்தியில் இட்டுவிட்றாளோ இல்லையோ, இட்டுவிட்டால் அப்புறம் இவர் வேற எங்கேயும் போகவே முடியாது. வைகுந்தத்துக்கு போகணும், பகவான் அனுபவிக்கணும். இல்லை, எங்கேயும் போகாமல் தனியாக உட்காந்து தன்னைத்தானே அனுபவிச்சுருக்கணும். அந்த ஆபத்தெல்லாம் வேண்டாம், வந்துடுங்கோ. 7 நிலத்திடுவதம் முன்னம் வந்து. அதுக்கு முன்னாடி அவசரப்படுறார். நீங்கள் படுற அனர்த்தத்தை கண்டு என்னால் பொறுத்துக்க முடியல, அந்த கஷ்டம் ஆபத்துன்னு உங்களுக்கு வந்துட்டே இருக்குது, அந்த ஆபத்துக்கு போகாதீங்க. முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து, எங்களோட கூடுங்கோ. அப்போ ஆழ்வார் நமக்கு சொல்லி கூப்பிடுறது, நீங்களேனே பார்த்துட்டு இருக்காதீங்கோ, அதை விட்டுடுங்கோ. அவன்னு பார்க்குற குழுமத்தில் கூடுங்கோ, கடவுளை பார்க்கும் கூட்டத்தில் கூடுங்கள். நானே உலகத்தை நானே நடத்தின்னு இருக்கேங்கிறியே, ஆகாது. அது நீ இல்லை, அவனோட சேர்றதுக்கு வாங்கோ. 7 நிலத்து இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள். அவர்கள் கேட்குறா, உங்கள் குழாமில் புகணும்னா என்ன கொடுக்கணும்? ஏதான 10,000-10,000 கொடுக்கணுமா?
பால் கொடுக்கணுமா, மாடு கொடுக்கணுமா, கண்ணுக்குட்டி கொடுக்கணுமா, என்ன பண்ணணும், குட்டிக்கரணம் போடணுமா, என்னன்னால் கூடு மனமுடையீர்கள், எங்களோட சேரணுங்கிற விருப்பம் இருந்தால் போதும். எப்போதுமே ஆன்மீகத்துக்கு பெருமை கட்டணம் கிடையாது, எந்தவித எதுவும் உடல் சிரமமே கிடையாது. பின் என்ன தேவை? மனம் வேணும், விருப்பம் வேண்டும். இடங்குடு, தலங்குடு, பணங்குடு, கஷ்டப்படு, அதெல்லாம் பகவான் கேட்கவே மாட்டார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, கூடு மனமுடையீர்கள். மனம் இருந்தால் போதும், மார்க்கம் உண்டுன்னு சொல்லலையா? பெருமானோட சேரணும், பக்தி பிறக்கணுங்கிற மனசு இருந்தால் போதும். எங்கள்கிட்ட வேற ஒன்று நீங்கள் தரவே வேண்டாமே, எங்களோட சேர்ற மனம் இருக்கிறவெல்லாம் வந்துருங்கோ. கூடு மனமுடையீர்கள் வரம்பு ஒழி வந்து ஒல்லை கூடுமினோ. ஒல்லை கூடுமினோன்னா சடக்கனை வாங்கோ, சீக்கிரம் வாங்கோன்னு அர்த்தம். சீக்கிரம் வாங்கோ, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் மனசில் பட்டுதுன்னா நீங்களே சீக்கிரம் வந்துடுவீள். வரம்பை ஒழியுங்கோள். ஏதோ ஒரு வரம்பு கட்டி வச்சிருக்காளாம். என்ன வரம்புன்னா, பகவானுக்கு நான் அடிமை, அவரோட போய் சேரணும், ஆனந்தமாக அனுபவிக்கணும், தொண்டு புரியணும். இதென்ன உண்மை? இதை விட்டுட்டு அங்கே போக வேண்டாம். ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ருத்திய யதந்திதே. இனிமேல் பிறப்பு கூடாது, இறப்பு கூடாது, மூப்பு கூடாது, கர்மங்கள் கூடாது, உடல் கூடாது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்டையும் போகக்கூடாது. எனக்கு நானேன்னு ஒரு வரம்பு கட்டி வச்சுருக்கீங்களே, ஆத்மா அனுபவம் போரும், பரமாத்மா அனுபவம் வேண்டாம் என்று ஒரு வரம்பு வைத்து கொண்டிருக்கிறீர்களே, வரம்பு ஒழி வந்து ஒல்லை கூடுமினோ. நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று. நாட்டாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நகரத்தாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நகரத்தில் இருக்கிறவாள்லாம் அரசுக்கு பக்கத்தில் இருப்பாளாம், நாட்டில் இருக்கிறவாள்லாம் தள்ளி இருப்பாளாம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமே. நாடும் நகரமும் நன்கு அறிய. இதோ கைவல்யத்துக்கு ஆசைப்பத்துன்னு இருந்த, தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு நினச்சவன் கூட பெரியாழ்வார் கூப்பிட்டத்துக்காக அது போயிட்டான் பாருங்களேன். அவனும் இன்னும் பகவானிடத்தில் பக்தின்னு போயிருக்கானே அப்படின்னு ஊருக்கெல்லாம் இந்த நல்ல செய்தி கிடைக்கட்டும். நாடு நகரமும் நன்கறிய, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நன்மையாவா தெரிஞ்சுக்கும்படிக்கு நமோ நாராயணாயவென்று நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. நமஹா நமஹா நமஹான்னு அர்த்தம் என்ன? நமோ நமஹா, நமஹான்னு சொல்கிறோமோ இல்லையோ, நமம நான் எனக்குரியே நல்லேன்னு சொல்லிக்கிறதெல்லாம். அகமபி நமம பகவத ஏவாஹமஸ்மி, நான் எனக்குரியவன் அல்லேன். நமம நமஹா, அப்போ நீர் யாருக்குரியவன்? பகவத ஏவாகம், நான் பகவானுக்கே உரியவன். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சொல்கிறார். நமோ நாராயணாயவென்று. நமஹா, நான் எனக்குரியவன் அல்லேன். நித்தியதை சொல்லிக்கணும், நான் எனக்குரியவன் அல்லேன், என்னை காப்பாற்றிக்கிறது என் பொறுப்பு இல்லை, நாராயணனின் பொறுப்பு. நாராயணாய, நான் அவனுக்காக இருப்பவர், எனக்காக இருக்கிறவரே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன் எனக்காகத்தானே நான் இருக்கணும், நான் ஏன் கடவுளுக்காக இருக்கணும்னா? இந்த உடம்பை கொடுத்தவரே அவர்னா, வாழ்க்கையை கொடுத்தவர், சரீரத்தை கொடுத்தவர், புத்தியை கொடுத்தவர், இத்தனை அவர் கொடுத்துருக்கிறச்சே எப்படி எனக்குன்னு நான் இருக்க முடியும்? அதனால தான் நமஹா, எனக்காக நான் அல்லேன், நாராயணாய, நான் நாராயணனுக்காக கடவுளுக்காக உள்ளவன். நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று. நாம் பக்தனாக இருக்கோங்கிறத வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்க கூடாது. நாடு நகரமும் நன்கறிய, இவர் ஆஸ்திகவாதி, இவன் பக்தன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணுமா. நான் பக்தன் தான், ஆனால் வெளியிலலாம் சொல்லிக்க மாட்டேன் சுவாமி, என் வீட்டுக்குள்ளே தான் பக்தன், வெளியில் போனால் பக்தன்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, சொல்லாதேங்கிறார். நாடும் தெரியணும், நகரமும் தெரியணும், நீ பக்தன் ஊருக்கெல்லாம் சொல்லு, நன்னா கோவிலுக்கு போ, நன்னா பிரசாதம் வாங்கிக்கோ, எல்லாருக்கும் தெரியட்டும். அப்படி தெரிஞ்சாச்சான் எல்லாருக்கும் விருப்பம் வருமா. நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்னு பாடு மனமுடை பத்தருள்ளீர். நாராயண நாமத்தை பாடக்கூடிய பத்தருள்ளீர். பாடு மனமுடை பத்தருள்ளீர். பகவானை பாடுவதற்கு என்ன வேணும்? திரும்ப சொல்ல பாருங்க, மனம் இருந்தால் போருங்கிறார். பெருமானை பாடுறதுக்கு படிப்பு தேவையில்லை, அதுக்கு ஒன்றும் பணமும் தேவையில்லை, மனம் இருந்தால் போரும். பாடு மனமுடை பத்தருள்ளீர். பத்தருள்ளீர்னா பக்தி இருக்கிறவர்கள், மனசில் பிரேமம் இருக்கணும், மனதில் அன்பு இருக்கணும். நம்ம பகவான் நமக்குள்ளே இருக்கிறவர், நம்ம படைச்சிருக்கிறவர், எல்லா விதத்திலையும் முழுமுதல். அப்போ அவரால் ரட்சிக்கப்படும் நாம், எனக்கு இத்தனை நன்மை பண்ணுற பெருமாளுக்கு எவ்வளவு நன்னா பாடணும், அவர் நன்னா இருக்கணும்னு ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டாமா என்கிற மனமுடையீர். பாடு மனமுடை பத்தருள்ளீர். அந்த பக்தி, அந்த அன்பு உள்ளூட ஓடின்னு இருக்கே, அப்படி ஓடின்னு இருக்கிற நீங்கள் பத்தருள்ளீர் வந்து, அப்படிப்பட்டவர்கள்லாம் வாங்கோ, எங்கள் குழுமத்தோட சேருங்கோ. பல்லாண்டு கூறுமினேன், நாம் எல்லாரும் பகவானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், வந்து சேருங்கோள் என்று கைவல்யார்த்தியை, ஆத்ம பிராப்தி காமனை, ஆத்மாவை தானே தன்னையே அனுபவிச்சுருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கானே, அங்கே போயிட்டுலாம் அப்புறம் தேறி வர முடியாது, சீக்கிரம் வாங்கோ என்று கூப்பிடுகிறார்.
அடுத்தவருக்கு காத்திருப்போம்.